இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அவங்களுடைய கட்சி வாரியாக வென்ற இடங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை தொகுதின்னு அவங்க ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க வெற்றி பெற்ற இடங்களை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். திமுக கூட்டணி 2021 வெற்றி பெற்ற இடங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மற்றும் அவருடைய கூட்டணியில் இருந்த கட்சி வாரியாக வென்ற இடங்களை, வெற்றி பெற்ற இடங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். முதலாவது பார்க்கணுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் அவருடைய திமுக கட்சிக்கு 133 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. 133 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். திமுக வந்து 133 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. இரண்டாவது பார்க்கணுன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் செல்வ பெருந்தகை அவருடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சிக்கு 18 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்காங்க. 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். மூன்றாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோல் திருமாவளவன் அவருடைய கட்சியில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது நான்காவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முத்தரசன் அவருடைய கட்சிக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றிருக்காங்க. ஐந்தாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பாலகிருஷ்ணன் அவருடைய தலைமையில் உள்ள கட்சிக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. மொத்தம் நம்ம டோட்டலாக 2021 திமுக கூட்டணி சார்பாக இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய கட்சி சார்பாக அவங்க வெற்றி பெற்றதை பார்க்கணுன்னா மொத்தம் 159 சட்டமன்ற தொகுதியில் அவங்க வெற்றி பெற்று முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 159 2021 பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் சுருக்கமாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.